மகனே, கவனி. மக்கா நகரில் மறைந்து போயிருந்த புனிதமான ஜம்ஜம் கிணற்றை தோண்டும் போது அப்துல் முத்தலிப் அவர்கள் எடுத்த அந்த முக்கியமான சத்தியத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் மக்காவின் தலைவராகவும் கஃபாவின் பாதுகாவலராகவும் இருந்தார். அப்துல் முத்தலிப் சம்சம் கிணற்றை தோண்டும் போது அவருக்கு உதவியாக அவரது மூத்த மகன் ஹாரிஸ் மட்டுமே இருந்தார். அப்போது மக்காவின் மற்ற குலத்தினர் அவருக்கு பல ஆண் வாரிசுகள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அவருக்கு தொல்லை கொடுத்தனர். ஒரு பெரிய தலைவருக்கு தற்காப்புக்கு அதிக மகன்கள் இல்லையே என்பது அக்கால அரபு சமூகத்தில் பலவீனமாக கருதப்பட்டது. இதனால் மனவேதனையடைந்த அப்துல் முத்தலிப் கஃபாவிற்கு அருகில் நின்று இறைவனிடம் ஒரு சபதம் செய்தார். இறைவா, எனக்கு 10 ஆண் மகன்கள் பிறந்து அவர்கள் எனக்கு துணையாக இருந்தால் அவர்களில் ஒருவரை இறைவனுக்காக பலியிடுவேன் என்று நேர்ச்சை சத்தியம் செய்தார். காலப்போக்கில் அப்துல் முத்தலிபின் வேண்டுதலை ஏற்று இறைவன் அவருக்கு அடுத்தடுத்து ஆண் குழந்தைகளை வழங்கினான். அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு 10 ஆண் மகன்கள் பிறந்தனர். அவர்கள் முறையே ஹாரிஸ் மூத்தவர், சுபைர், அபு தாலிப், அப்துல்லா, ஹம்சா, அப்பாஸ், அபு லஹப், கிந்தா, சபார் மற்றும் முக்கவ்வின். 10 மகன்களும் வீரர்களாக வளர்ந்து தந்தைக்கு பக்கபலமாக நின்றபோது அப்துல் முத்தலிப் தனது பழைய சத்தியத்தை அவர்களுக்கு நினைவூட்டினார். 10 மகன்களும் வாலிபர்களாகி தந்தைக்கு பாதுகாப்பாக தோளோடு தோள் நின்றபோது அப்துல் முத்தலிப் அவர்களை அழைத்து அமர வைத்தார். தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு சம்சம் கிணறு தோண்டும் போது செய்த சத்தியத்தை பற்றி விவரித்தார். மகன்களே, நான் செய்த சத்தியத்தை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. இதற்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களா என்று கேட்டார். அதற்கு அந்த 10 மகன்களும், தந்தையே, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள், நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஒருமனதாக சம்மதித்தனர். மக்காவின் வழக்கப்படி கஃபாவிற்குள் முன்னால் அம்புகளைக் கொண்டு குலுக்கல் போடும் வழக்கம் இருந்தது. அப்துல் முத்தலிப் தனது 10 மகன்களையும் கஃபாவிற்கு அழைத்துச் சென்றார். ஒவ்வொரு மகனின் பெயரும் ஒரு அம்பில் எழுதப்பட்டது.